ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சுவையான பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பருப்பு ரசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துடலாம். இப்போ இது பொரிஞ்சதும் நம்ம 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை மிக்சரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிடலாம். இப்போ இந்த விழுதை இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம மிக்சரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 3 ஸ்பூன் புளி கரைச்சலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகு, ஜீரகம், பூண்டை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சா போதும். இப்போ நம்மளுடைய சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.